முதல் முதல் கடவுள் அப்படின்னா விநாயகரை தான் சொல்லுவோம். ஸோ எல்லா கோவில்லயும் விநாயகர் இருப்பாங்க. இந்த விநாயகரை வழிபடுறதுக்கு சில ரகசியங்கள் அப்படிங்கிறது இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க மஞ்சள்ல விநாயகரை பிடிச்சு வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய சகல சௌபாக்கியங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க அப்படின்னா அதுல வெற்றி கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் அப்படிங்கிறத வகுத்து கொடுப்பார். நீங்க குங்குமத்தால விநாயகரை பிடிச்சி வழிபாடு பண்ணும் பொழுது செவ்வாய் தோஷம் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா செவ்வாய் தோஷம் நீங்கும். தென் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. திருமண தடைக்கு ஒரு முக்கிய காரணம்னு பார்த்தா செவ்வாய் தோஷம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா டைரக்டா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. எங்களுடைய குருஜியை உங்களுக்கு சொல்லுவாங்க. தென் நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகரை குங்குமத்தால பிடிச்சி வழிபாடு பண்ணும்பொழுது என்னோட குழந்தைக்கு படிப்பு நல்லா வரணும், படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்காங்க அப்படின்லாம் யோசிக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குங்குமத்தால விநாயகரை பிடிச்சி வழிபாடு பண்ணும்பொழுது உங்களோட குழந்தையுடைய படிப்பு நிலை அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்கும், நல்லா படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.